சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. நாளைக்கு கார்த்திகை 1 பிறக்குது. நம்ம எல்லாருமே நாளைக்கு மாலை போட்டுருவோம் ஐயப்பனுக்கு. இது புதுசாக கன்னிச்சாமியை மாலை போடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாலை போட்டிருப்பீங்க. மாலை போட்ட வீட்லேயே நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர்த்துக்கு ஒரு மண்டலங்கிறது எத்தனை நாட்கள்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோ மூலியமா அதுக்கான பதிலை சொல்லலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மாலை போட்டு பீடி குடிக்கிறது, சிகரெட்டு, கோயில போடுறது அப்படின்னு நிறைய தப்பு பண்றீங்க. அது எல்லாத்துக்குமே மாலை போட்டு இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகள் வந்து அது உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க புதுசா கன்னிச்சாமியை மாலை ஓடுறீங்க, நாளைக்கு மாலை ஓடுறீங்க அப்படின்னா நீங்க எப்படி விரத முறையை நீங்க கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி சவுண்ட்ஸ். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். சாமி சார் நம்ம ஐயப்பா. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஐயப்பனுக்கு நாளைக்கு மாலை ஓட போறோம். ஒரு மண்டலம் மாலை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலங்கிறது எத்தனை நாட்கள் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறோம், எத்தனை விரதம் இருக்கலாம். ஐயப்பன் சொன்ன வாக்கு வந்து 41 நாள். ஐயப்பன் சொன்னதை தான் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. 41 நாள் இல்லை, நம்ம ஊரில் பூராமே 48 நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்களே, நீங்கள் 41 நாள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 41 நாளுங்கிறது வந்து பிரபஞ்சத்தை குறிக்கிற வகையில் ஐயப்பன் சொன்னது வந்து 41 நாள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த 41 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயப்பன் கோயிலையும் நம்ம இப்போ கார்த்திகை 1ஆம் தேதி மாலை ஓட்டோம் அப்படின்னா 41 நாள் ஒரு மண்டல கணக்கு வச்சு மண்டல பூஜை நடத்துவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் நம்ம ஐயப்பனுக்கு மாலை வந்து 41 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. இது 48 நாள் எதுக்கு நான் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா 48 நாள் சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும் அப்படிம்பாங்க. கும்பாபிஷேகத்துக்கு வந்து 48 நாள் பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 48 நாளுங்கிறது நட்சத்திரம் 27, ராசி 12, நவக்கிரகங்கள் 9, மொத்தம் 48. கோயிலில் வந்து நட்சத்திரம், ராசி, நவக்கிரகங்கள் இதுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இதுகளை வணங்குற மாதிரி தான் 48 நாள் பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு மாலை போட்டு நம்ம முறைப்படி விரதம் இருக்கிறது வந்து 41 நாள் ஒரு மண்டலம். ஒரு மண்டலங்கிறது 41 நாள் தான் ஐயப்பனுக்கு மாலை போட்டால் விரதம் இருப்பாங்க. நம்ம வந்து இதுக்கு நாளைக்கு கார்த்திகை 1க்கு மாலை போட்டு நம்ம மகர ஜோதிக்கு தான் நம்ம சபரிமலைக்கு போவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 60 நாள் கிட்ட நம்ம மாலை போட்டிருப்போம். அந்த ஐயப்பனை பார்க்கறதுக்கு மகர ஜோதிக்கு நம்ம 60 நாள் நம்ம மாலை போட்டு விரதம் வந்து நம்ம சபரிமலைக்கு போவோம். 1ஆம் மாலை ஓட்டோம் அப்படின்னா ஜனவரி 11 நம்ம சபரிமலை கிளம்புவோம். பெருவழி பாதை எல்லாம் போய் நம்ம சபரிமலை ஜோதி மகர ஜோதிக்கு வந்து நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு அங்கே சன்னிதானத்தில் இருப்போம். அதனால நம்ம வந்து 60 நாள் விரதம் வந்து அந்த சபரிமலைக்கு நம்ம ஐயப்பனை பார்க்கறதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம். இந்த விதிமுறை தான். 41 நாளும் 48 நாள் அப்படிங்கிறது எதுவும் குழம்பிக்கிற வேண்டாம். 48 நாளுக்கும் 41 நாளைக்கும் இந்த வித்தியாசம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை ஓடுறது வந்து 41 நாள் தான் ஒரு மண்டலங்கிறது. நாளைக்கு மாலை ஓடுறதுனால நீங்கள் மாலை எல்லாம் வாங்க போவீங்க. நீங்கள் மாலை வாங்குறது வந்து துளசி மணி மாலை வாங்க. ஐயப்பனுக்கு மாலை ஓடுறவங்க துளசி மணி மாலை தான் போடுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயப்பன் வந்து சிவன் விஷ்ணு அவதாரம். சிவனுக்கு வந்து உத்தராஜம், விஷ்ணுவுக்கு வந்து துளசி மணி மாலை. இது ரெண்டையும் கலந்து வந்து ஐயப்பனோட அவதாரம். நீங்கள் வந்து துளசி மணி மாலை வாங்கி போடுங்க. 108 இருக்க மாதிரி 51 துளசி மணி இருக்க மாதிரி 108 துளசி மணி இருக்க மாதிரி நீங்கள் மாலை வாங்கி போடுங்க. மாலை போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட அனுமதி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஐயப்பனுக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும். ஐயப்பனையும் அம்மாவுக்கு வேண்டியான புலிப்பால் எடுக்கிறதுக்கு காட்டுக்கு போய் புலிப்பால் எடுக்க போனார். ஏன்னா அவர் கடவுள் தான். அவர் வந்து கலியுகத்தின் தெய்வம். அவர் கடவுள் தான். அம்மாவுக்கு வந்து தலைவலியா இல்லை ட்ராமா பண்ணுறாங்களா அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் நினச்சா தலைவலியை நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் இது வந்து மந்திரியோட சூழ்ச்சி. நான் நிறையா படம் ஐயப்பன் படம் பார்த்துருப்போம். அது இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இது வந்து மந்திரியோட சூழ்ச்சி அப்படின்னு ஐயப்பனுக்கு தெரியும். அது அம்மா சொன்னதை தட்டக்கூடாது அப்படின்னு தான் புலிப்பால் எடுக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஐயப்பனுக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு சபரிமலைக்கு மாலை போடுங்க. ஏன்னா தாய்க்கு பின் தாரம். அம்மா அல்லது மனைவி அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு நீங்கள் மாலை போடுங்க. அந்த ஐயப்பனோட அருள் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும். ஏன்னா ஐயப்பனுக்கு பிடிச்சது அம்மா தான். அதனால நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை போடும்போது தாய் அல்லது தாரம் ஒரு 2 பேர்ட்ட அனுமதி வாங்கிட்டு நீங்கள் மாலை போடுங்க. உங்கள் சபரிமலை பயணம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். அந்த ஐயப்பன் வந்து உங்களுக்கு எப்பயும் துணையாக இருப்பார். பெருவழியில் போனாலும் சரி, நீங்கள் பம்ப வழியில் போனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஐயப்பன் வந்து எப்பயும் துணையாக இருப்பார். ஏன்னா அம்மா ஆசீர்வாதத்தோட, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட நம்ம கோயிலுக்கு போகிறோம்ல, ஐயப்பன் வந்து நமக்கு எப்பயுமே துணையாக தான் இருப்பார். சில சாமிகள் மாலை போட்டு பீடி சிகரெட்டு குடிக்காங்க, கோயிலை போடுறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கோயிலை போட்டுருவோம், பீடி சிகரெட்டு குடிப்போம் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம சுமந்துக்கிட்டு இருக்க அந்த ஐயப்பன் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்ட்டு மனசளவில் கூட நம்ம எந்த தப்பு செய்யக்கூடாது.
நீங்கள் மனசார அந்த சாமியே சரணமையப்பான்னு சொல்லுங்கள், மனசார எதுவும் தோணாது. அந்த துண்டை தூக்கி இப்போ நம்ம மாலை போட்டிருந்தோம் அப்படின்னா துண்டு போட்டிருப்போம், அந்த துண்டை தூக்கி இப்படி போட்டுக்கிறது, இப்படி தலப்பா கட்டிக்கிறது, ஸ்டைலாக கட்டிக்கிறது, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த ஐயப்பனை நம்பி தான் நம்ம மாலை போட்டிருக்கோம். நம்ம என்ன வேண்டிக்கிட்டு நம்ம மாலை போடுறோமோ அது நடக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் மாலை போடுறோம். நீங்கள் இப்படி பீடி சிரட்டு குடிச்சிட்டு வச்சு மாலை ஓட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறவங்களும் அந்த ஐயப்பனுக்கு மாலை ஓட்டவங்களுக்கு என்ன மாலை ஓட்டுருக்காங்க இப்படிலாம் செய்கிறாங்க, பீடி சிரட்டு குடிக்காங்க அப்படின்னு அந்த ஒரு சாமினால நம்ம எல்லாத்துக்குமே கெட்ட பேர் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், பீடி சிரட்டு குடிக்காதீங்க. நீங்கள் அந்த 41 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் பீடி சிரட்டு குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மருந்தே சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்காங்க. அதே மாதிரி நீங்கள் மாலை ஓட்டதுலேருந்து நீங்கள் பீடி சிரட்டோ புகையிலையோ எந்த கெட்ட பழக்கமும் நீங்கள் பண்ணாமல் இருங்க. அப்படியே நீங்கள் பீடி சிரட்டு இது குடிக்காமல் அப்படியே மறந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தண்ணி அடிக்கிறது வைக்கிறது எல்லாமே நீங்கள் நிப்பாட்டிக்கிறவீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களை நம்பி இருக்க குடும்பமும் நல்லாயிருக்கும். மாலை ஓட்டதுனால இந்த கெட்ட பழக்கத்தை பூரா விட்டாங்க அப்படின்னு அந்த ஐயப்பனுக்கும் பெருமை தானங்க. நீங்கள் மாலை ஓட்டு இந்த பழக்கத்தை விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கத்தை நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். மாலை ஓட்ட பிறகு நம்ம குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நீங்களே உணர்வீங்க. விரத சாப்பாடு வீட்டில் நம்மளால் முடிஞ்சது என்ன செஞ்சு கொடுக்காங்களோ அதை நம்ம மனசார சாப்பிட்டுக்கிறணும். காலைல சாயங்காலமும் நம்ம சாப்பிடும்போது இலை போட்டு சாப்பிடுங்க. இலை போட்டு சாப்பிட்ற என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காரணம் இலையில போட்டு சாப்பிடும்போது இலையில நம்ம சாமிக்கு வச்சு நீர் விளாகிட்டு நம்ம சாப்பிடுவோம், இல்லை சாப்பாடோட சேர்ந்து போவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலையை கீழே விடும்போது ஒரு ஆடோ மாடோ அந்த இலையை சாப்பிடும். அந்த இலையை சாப்பிடும்போது அதுக்கு ஒரு பசி தீரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலையை விவசாயம் பண்ணுறாங்க, வாழை மரத்தை நட்டி விவசாயம் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த இலையை வாங்கும்போது அந்த விவசாயி இவங்க சந்தோஷப்படுவாங்க, இலை நம்மளுக்கு நல்லா விற்கிது அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நம்மளால் ஒரு விவசாயி சந்தோஷப்படுவாங்க, வாயில்லா ஜீவன்கள் அந்த இலையை சாப்பிட்டுக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த ஒரு இலையினால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இலையில சாப்பிடுங்க. காலையில் சாயங்காலமும் இலையில சத்தி விடுங்க. மாலை ஓட்டு நம்ம எப்படி விரத முறை இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலையில் சாயங்காலம் குளிச்சுருவோம். காலையில் சாயங்காலம் குளிக்கிறது நம்ம துளசி மணி மாலை போட்டிருப்போம். காலையில் சாயங்காலம் குளிக்கும்போது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த துளசி மணி மாலை போடுறதுனால அந்த துளசியில் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது துளசி நிறையா அந்த ஈரசத்தை வாங்கி வச்சுருக்கோம். நம்ம குளிக்கும்போது உடம்புல படுற அந்த ஈரம் தண்ணி படுற ஈரம் அந்த மாலையிலே வாங்கி வச்சுருக்கோம். அந்த மாலை உடம்புல இருக்கும்போது எப்பவுமே உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். உஷ்ணம் குறையிறதுனால தான் காலையில சாயங்காலமும் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறிவியல் ரீதியாகவும் நம்மளுக்கு ஒரு மருத்துவம் தான். சந்தன குங்குமம் வைக்கிறது எதனால அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம மாலை போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம சந்தன குங்குமத்தை பார்த்து சரி இவங்க மாலை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க, சாமி சார்னு சொல்லுவாங்க, வாங்க சாமி அப்படிம்பாங்க. நம்மளும் சாமி சொல்லணும். ஏன்னா மாலை போடும்போது நம்மளுக்கு எதுக்கு இருக்கவங்களும் சாமி தான், நம்மளும் சாமி தான். எல்லாத்தையுமே நம்ம ஐயப்பனாத்தான் நினைக்கணும். இப்போ மாலை போட்டவங்க அடுத்தவங்கள பார்த்து சாமி சாரணும், அதாவது சாமின்னு கும்பிடுங்க. இப்போ நம்ம மாலை வாங்குறதுக்கு சிவகாசிக்கு வந்திருக்கோம். நாளை காலையில் நம்ம மாலை போட்டு நம்ம வீட்டில் விரத சாப்பாடு டெய்லி என்னென்ன விரத சாப்பாடு அப்படிங்கிறதையும் நம்ம ஐயப்பனுக்கு விரத முறைகள் எப்படி இருக்குது, நம்ம எப்படி கடைப்பிடிப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் கன்னி பூஜை நடக்கிறது, மண்டல பூஜை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவை போடுவோம். டெய்லி நம்ம சேனலில் ஷார்ட்ஸு நம்ம டெய்லி ஐயப்பன் ஷார்ட்ஸ் போட்டுருவோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாமியே சரணமையப்பா.